எல்லோருக்கும் வணக்கம். இப்போ நான் வந்து லாஸ்ட் இயர் வந்து ஃபைனல் சேர்த்ததுக்காக அப்புறம் சேர்த்ததுக்காக நான் வந்து வெப்சைட்டில் நேரில் தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் நிறைய கன்சல்டன்ட்லாம் இருக்குது. அங்கெல்லாம் தேடி பார்க்கும்போது ஃபீஸ் வந்து அதிகமாக சொன்னாங்க. வருஷத்துக்கு 9 லட்சம் 10 லட்சம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த வெப்சைட் கம்பெனி காலேஜோட வெப்சைட் போய் பார்க்கும்போது அங்கே கம்மியான ஃபீஸாக இருக்கும். இவங்க கன்சல்டன்ட்லாம் அதிகமாக சொன்னாங்க. நான் வந்து ஒரு 10 to 12 காலேஜ் வந்து சர்ச் பண்ணி பார்த்துட்டு ஃபேஸ்புக்கில் தான் வந்து மேட்ச்மை யூனிவர்சிட்டியோட டீட்டெயில்ஸ் எடுத்து பார்த்துட்டு அவங்களோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்த்தேன். அந்த எந்த காலேஜுக்கு அவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தேன். ஏசியன் இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டி அப்படின்ற காலேஜுக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அந்த காலேஜோட வெப்சைட்டில் போய் நான் பார்க்கும்போது இவங்க என்ன ஃபீஸ் சொன்னாங்களோ சேம் அதே ஃபீஸ் தான் அங்கே இருந்தது. அதனால வந்து அந்த பிடிச்சது. அடுத்தது இவங்க நம்மள்கிட்ட எப்படி அப்ரோச் பண்ணுறாங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பண்ணுறாங்க, இப்போ நம்ம மேலே அக்கறை எடுத்துக்கிறவங்க எவ்வளோ ஒரு அன்பை சொல்லுவாங்களோ அந்த மாதிரி தெளிவாக சொன்னார். தெளிவாக சொல்லி கொஞ்சம் நல்லா சப்போர்ட்டாக பேசும்போதே அவர் இப்போ வரைக்கும் ஒரு வருஷத்தில் பல முறை பேசியிருக்கேன். ஃபர்ஸ்ட் முறை எப்படி பேசினாலும் இன்னைக்கு வரைக்கும் அதே மாதிரி தான் வந்து பேசிட்டு இருக்கேன். எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. சரியான ஒரு யூனிவர்சிட்டியாக இருக்குது, இவங்க வந்து கன்சல்டண்டாக இருக்கிறாங்க அப்படின்னு முடிவு பண்ணி நாங்கள் இப்போ ஜாயின் பண்ணோம். கரெக்டாக இப்போ வரைக்கும் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அதே போல் ஃபர்ஸ்ட் முறை பையனை கொண்டு போய் விடும்போது அங்கே எப்படி இருக்குமா என்ன இருக்குமோ அப்படின்னு நினைக்கும்போது ஒரு 5 நாள் கூட நானும் ஸ்டே பண்ணேன். அந்த காலேஜ் போயிட்டு அந்த காலேஜ் போயிட்டு நானும் ஒரு 5 நாள் ஸ்டே பண்ணி இருந்து பார்த்துட்டு நல்லா இருக்கு கிளைமேட்டு இருக்கட்டும். அடுத்தது காலேஜ் வந்து சுற்றி பார்க்கும்போது அங்கேயும் வந்து நல்லா நம்ம இந்தியன் டீச்சர்ஸ் தான் இருக்காங்க, சொல்லி கொடுக்குறவங்க இந்தியன் டீச்சர்ஸ் தான் இருக்காங்க. அதே போல் சமைக்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடுக்காரர் தான் வந்து சமையல் பண்ணி போட்டாரு. அப்போ வந்து அங்கே வந்து ஹாஸ்டலும் சரி அங்கே காலேஜும் சரி எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுனால சரி அப்புறமா வந்துட்டோம். அப்புறம் பையன்கிட்ட அடிக்கடி நாங்கள் பேசிக்கிட்டே இருப்போம். பேசும்போது எனக்கு நல்லா இருக்கு, மற்ற யூனிவர்சிட்டியோட இங்கே வந்து நல்லா வந்து சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்றத சொல்லிட்டாங்க. அதனால வந்து நல்லா மார்க் எடுத்து நல்லா படிச்சுட்டு வந்திருக்காங்க. நீங்களும் வந்து நல்ல ஒரு கன்சல்டன்ட் தேடி வந்துருக்கீங்க அப்படின்றத ஒரு மகிழ்ச்சியாக தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்